எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வேலிருக்க பைமை சேனலை தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வருவதை முன்கூட்டியே சொல்லக்கூடிய அபூர்வ மலை தாங்க இந்த சிவன்மலை. இந்த கோவிலில் வைத்திருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டி ஒரு தனிச்சிறப்புனே சொல்லலாங்க. இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்ததால் என்னென்ன நிகழ்வுகள் நடந்திருக்குது, தற்போது உள்ள பொருளால் என்ன நடக்க இருப்பதுன்னு தெரியணுமா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கோ, அதனால் மறக்காமல் வேலிருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா? ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நிகழ்வு குறித்து பார்த்தோன்னா, இந்த உலகம் அறிய முன்னாடியே சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மலைக்கோவில் தாங்க இந்த சிவன்மலை கோவிலுமே. சிந்தையை அடக்கி சும்மா இருப்பது திறன் அரிதுன்னே சொல்லலாங்க. பஞ்சபூதங்களில் சக்தியை உணர்ந்து சித்தத்தை அடக்கி செயற்கரிய செய்து வென்றவர்கள் தான் நாம் சித்தர்கள்னு சொல்வோம். அந்த வகையில் சேர்ந்தவர்களில் ஒருவர் தாங்க சிவவாக்கியார் சித்தருமே. பூஜித்த மலை தாங்க இந்த சிவன்மலையுமே. எங்கு பார்த்தாலும் வளம் பொங்கக்கூடிய கொங்கு நாட்டில் சிங்க நகரமாக இருக்கக்கூடிய காங்கேயத்துக்கு அருகில் தாங்க காங்கேயம் திருப்பூர் நெடுஞ்சாலையில் சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்குது. இந்த மலை மீது கோவில் கொண்டு இருக்கக்கூடிய அருள்பாலித்து வரக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் பார்த்தீங்கன்னா கடந்த பல வருடங்களுக்கு முன்னாடியே பாட்டாளி மலைன்னு வளர்க்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அதன் பின்தாங்க இங்கு வந்து சித்தர் சிவவாக்கியருமே முன்னின்று முயன்று சான்றோர்களுடைய பெருந்துணையோடு பக்தருடைய ஒத்துழைப்பாலுமே பல திருப்பணிகளை செய்து வந்திருக்காரு. அது முதல் இந்த மலை தாங்க சிவன்மலைன்னு சொல்லப்படுதுங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மலையை சுற்றி பசுக்கள் சூழ்ந்து மேய்ந்து வர வளம் பெற்று இருந்திருக்கு. பசுக்களைன்னு சேய்ன்னு சொல்லுவாங்க தமிழ் வழக்கத்தில். இதனால் தாங்க சிவனுடைய சேயான குகன் வந்து அமர்ந்து அருள்பாலிப்பதால் சேமலைன்னு அழைக்கப்பட்டிருக்குது. பின்னர் தாங்க சிவன்மலைன்னு மருவிருக்கிறதாக சொல்லப்படுதுங்க. இந்த மலையில் சிறப்பு குறித்து அங்கு சாமி கும்பிட வந்த ஈரோட்டை சேர்ந்த காங்கிரஸ் கட்சி பிரமுகராக இருக்கக்கூடிய ராஜ செம்பூரிடம் பேச்சு கொடுத்தவங்க. அவர் பார்த்தீங்கன்னா நம்மிடம் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிவன்மலை முருகப்பெருமானுடைய சிறந்த திருத்தலனே சொல்லலாங்க. இது கொங்கு நாட்டில் புகழ்பெற்ற திருத்தலங்களில் ஒன்றாக இருக்குது. இங்குள்ள முருகன் பார்த்தீங்கன்னா சக்தி வாய்ந்த தெய்வமாக இருக்கிறாரு. தான் தெரிவிக்கக்கூடிய விருப்பத்தை பார்த்தீங்கன்னா பக்தருடைய கடவுளை வந்து தாங்க கூறி கட்டளையிட்டு பின் நடப்பதை முன்கூட்டியே தெரிவிக்கக்கூடிய ஒரு அபூர்வ சக்தி வாய்ந்த கோவில்னே சொல்லலான்னு சொல்லியிருக்காரு. இந்த கோவிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பால்வளம் மிக்க வனத்தில் கோவில் கொண்டுள்ள நல்ல மங்கை உடனமர சிரவணீஸ்வரர் மகனே சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைஞ்சிருக்குது. மலைச்சாரில் திணைப்படம் காத்து கொண்டிருந்த வள்ளியம்மையை காதல் மனம் புரிந்து இங்கு முருகன் குடியேறியதாகவும் சொல்லப்படுதுங்க. சிவன் வந்து திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு சிறு பகுதி சிவன்மலைன்னு சொல்லப்படுதுங்க. பார்வதியும் அகத்தியருமே சிவன் நோக்கி தவம் செய்த தலமாகவும் பார்க்கப்படுது. வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மனமுடிந்த முருகனுமே வள்ளியுடன் இங்கு திரும்பி வந்து குடிகொண்டதாக தல வரலாறு மூலம் நாம் தெரிஞ்சுக்கலாங்க. அதனால் தான் இத்தலத்தில் இருக்கக்கூடிய முருகன் சுப்பிரமணியராக வள்ளியுடன் நமக்கு காட்சி அளிக்கிறாரு. சிவன்மலை கோவிலில் சிறப்புகளே பார்த்தீங்கன்னா பிரசித்தி பெற்றது தாங்க ஆண்டவன் உத்தரவு பெட்டியுமே. மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்னு மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்துவதால மூலவருக்கு இங்கு பார்த்தீங்கன்னா காரணமூர்த்தி என்ற சிறப்பு பெயர் இருக்குது. சிவன்மலை ஆண்டவர் பார்த்தீங்கன்னா பக்தருடைய கனவுல வந்து தாங்க தனக்கு இன்ன பொருளை வைத்து பூஜை செய்யுமாறு கூறுவாராம். அதன்படி சுவாமியிடம் உத்தரவு கேட்கப்பட்டு தாங்க உத்தரவானது குறிப்பிட்ட பொருள் ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படுது. இன்னொரு பக்தருடைய கடவுளை வந்து அடுத்த பொருளை சுட்டி காட்டும் வரையுமே பார்த்தீங்கன்னா பழைய பொருளே கண்ணாடி பெட்டுக்குள்ள பக்தருடைய பார்வைக்காக வச்சிருப்பாங்க. திருமண தடை, குழந்தை பாக்கியன்னு, தொழில் மேன்மை, நோய் பாதிப்புன்னு அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய அற்புத தலமாக இந்த கோவில் விளங்குது. வக்கரக சன்னதியை 9 முறை நீங்கள் சுற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா எத்தனை பிரச்சனை இருந்தாலுமே அதிலிருந்து நீங்கள் விடுபடலாங்க. சனி பகவான் பார்த்தீங்கன்னா தனி சன்னதியில் எழுந்திருக்காரு. மலை மேலே பார்த்தீங்கன்னா சுரலோக நாயகி சமேத ஜரகேஸ்வரர் எழுந்திருக்காரு. காய்ச்சல் வந்தவங்க இங்கு வந்து மிளகரசம் வைத்து பூஜை செய்து உண்டாலே காய்ச்சல் நீங்குவதாக சொல்லப்படுது.
மற்ற திருத்தலங்களில் போல் இல்லைங்க. இங்கு முதல் வழிபாடு பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு தான் நடத்தப்படுது. மற்ற திருத்தலங்களில் நீங்கள் முதல் வழிபாடு பார்த்திங்கன்னா பிள்ளையாருக்கு தாங்க. நவகிரகங்களில் அனைத்துமே சூரிய பகவானை பார்த்து நிற்குதுங்க. அணையாத தீபம் ஒன்று இந்த கோவிலில் எரிந்து கொண்டே இருப்பது தனிச்சிறப்புன்னே சொல்லலாங்க. திருநள்ளாறு நீங்கள் போய் சனீஸ்வரை தரிசிப்பதும், சூரிய நாராயண கோவிலுக்கு போய் சூரியனை வழிபடுவதால் ஏற்படக்கூடிய சிறப்பான பலன்கள் இந்த கோவிலில் நீங்கள் வந்து வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு கிடைக்குங்க. சிவன்மலை ஆண்டவர் பார்த்தீங்கன்னா பக்தருடைய கனவுல வந்து குறிப்பால பொருளை உணர்த்துவாரா. அது சம்மந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைப்பது இந்த கோவிலில் தொன்று தொட்டு வழக்கத்தில் இருக்குதுங்க. பக்தர்கள் கனவுல தோன்றி கூறிய பொருளை பக்தர்கள் கொண்டு வந்தாலே மேற்படி பார்த்தீங்கன்னா பொருளை உத்தரவு பெட்டியில் வைக்கலாமான்னு சுவாமியிடம் அர்ச்சகர்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு பூ வைத்து உத்தரவு கேட்பாங்களா. வெள்ளை பூ விழுந்து அனுமதி கிடைத்தாலே ஏற்கனவே உள்ள பொருள் மாற்றப்படுங்க. இதுவரையுமே இங்கு பார்த்தீங்கன்னா மண், துப்பாக்கி, ஏற்கலப்பைன்னு, ரூபாய் நோட்டு புத்தகன்னு, சைக்கிள், அரிசி, மஞ்சள், இளநீர்னு, தங்கம், சர்க்கரை, கணக்கு நோட்டு, பூமாலை, இரும்பு சங்கிலின்னு, ருத்ராஜம், 2 இளநீர்கள்னு பல்வேறு பொருட்களை வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்குது. அவ்வாறு வைத்து பூஜை செய்யப்படும் பொருள் பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வந்திருக்குதுங்க. கடந்த டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி முதல் திருவோட்டில் விபூதியும் ருத்ராட்சமும் திருப்புகழ் புத்தகம் வைத்து பூஜை செய்திருக்காங்க. இந்த நிலையில தாங்க திருப்பூர் மாவட்டத்தில் தாராபுரத்தை சேர்ந்த சபாபதி என்ற பக்தருடைய கனவுல வந்து வைக்கோல் வைத்து உத்தரவானுச்சு. அதே அடுத்து ஆடவன் உத்தரவு பெட்டியில் வைக்கோல் வைத்து பூஜை செய்திருக்காங்க. நிலையில் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தை காங்கேயம் அடுத்து ஆரத்தளவு பகுதியைச் சேர்ந்த தங்கவேல் என்ற பக்தருடைய கனவுல வந்து கற்பூரமும் பிரமும் வைக்க உத்தரவாயிருக்குது. இதையடுத்து அன்று முதலே பார்த்தீங்கன்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் கற்பூரமும் பிரமும் வைத்து பூஜை செய்யப்படுதுங்க. இது பற்றி கோவில் சிவாச்சாரியர்கள் கேட்டபோது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் எந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுதோ அந்த பொருள் பார்த்திங்கன்னா சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தணும் சொல்லியிருக்காரு. இதனுடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலங்களில் நாம் தெரிஞ்சுக்கலாங்க. சிவன் மலையில் பார்த்தீங்கன்னா இன்றுமே ஏராளமான சித்தர்கள் தவம் செய்து கொண்டிருப்பதாகவும் புண்ணியம் செய்தவங்க கண்களில் தான் அவ்வப்போது சித்தர்கள் புலப்படுவதாகவும் சொல்லப்படுதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தோரோட்டி மரம் தல விருட்சமாக அமைந்திருக்குது. தோரோட்டி நான் ஒரு வகை மறந்தாங்க. இது கொங்கு நாட்டு பகுதியில் பல கோவில்களில் தல விருட்சமாக இறைவனோடு சேர்ந்து வணங்கப்படுதுங்க. வறண்ட நிலப்பகுதியிலும் பாலைவன பகுதியிலும் வளரக்கூடியதாக இந்த மரம் அமைஞ்சிருக்குது. முட்கள் நிறைந்த மரமாக இருக்குதுங்க. இலைகளிலும் முட்கள் இருக்குதுங்க. பழங்களும் முட்கள் சூழ்ந்து இனிப்பு கசப்பு சேர்ந்த சுவையுடன் காணப்படுது. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கொல்லிக்குன்றம் கொடுங்கநாதர் கோவிலும், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை அருள்மிகு தண்டுமாரியம்மன் கோவிலும், கோட்டைக்கரை அம்மன் கோவிலும் இடங்களில் நீங்கள் தோரோட்டி மரத்தை தலவிருட்சமாக பார்க்கலாங்க. இந்த மலையானது பார்த்தீங்கன்னா முதல் யுகத்தில் பொன் மலையாகவும், 2ஆம் யுகத்தில் வெள்ளி மலையாகவும், 3ஆம் யுகத்தில் செம்பு மலையாகவும், கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா கல் மலையாகவும் இருப்பதாக சொல்லப்படுதுங்க. காமரூப ஜோதி கிரின்னு அழைப்பாங்க. இந்த மலையில் உமையம்மை தவம் புரிந்து வந்ததால் சக்தி சிவமலைன்னு பெயரும் இருக்குதுங்க. இந்த மலையினுடைய பின்புற பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் தொலைவில் பாட்டலியூர் என்னும் தலம் அமைஞ்சிருக்குது. இந்த தலத்தில் உள்ள சிவபெருமானின் புதல்வர் தாங்க மூலஸ்தானத்தில் ஸ்ரீ சிவசலாபதி என்னும் திருநாமத்துடன் ஸ்ரீ வள்ளியுடன் காட்சி தருவார். வள்ளி தேவசேனா அம்பாள் சன்னதி தனியாக அமைஞ்சிருக்குது. உற்சவர் பார்த்தீங்கன்னா கல்யாண கோலத்தில் வள்ளி தேவசேனா உடனமர சுப்பிரமணியராக காட்சி தருவார். மகாமண்டபத்தில் ஸ்ரீ நடராஜருமே சிவகாமி அம்மன் சன்னதி அமைஞ்சிருக்குது. பள்ளியறை அருகில் பார்த்தீங்கன்னா உற்சவ மூர்த்திகள் சன்னதி அமைஞ்சிருக்குதுங்க. மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜர நோய் தீர வழிபடும் கடவுளாக ஸ்ரீ சுரலோக நாயகி உடனமர சுரலோகநாத சுவாமி சன்னதி இந்த கோவிலில் இருக்குது. ஆலய முன்புறம் பார்த்தீங்கன்னா கொடிமரம் விநாயகர் சன்னதியும், பிரகாரத்தில் ஸ்ரீ சூரியன் பல ஆண்டுகளாக உள்ள புளிய மரத்தடி விநாயகர் சன்னதியும் அமைஞ்சிருக்குதுங்க. பின்புறமாக பார்த்தீங்கன்னா தல விருட்சமாக தோரோட்டி மரம் இருக்குதுங்க. கிழக்கு நோக்கி திருநள்ளாரை போன்று தனி சன்னிதியில் சனி பகவான் சன்னதி அமைஞ்சிருக்குது. ஆகம முறைப்படி சூரியனை பார்த்து அனைத்து கிரகங்களும் உள்ள நிலையில் நவகிரக சன்னதி தனியாக அமைஞ்சிருக்குது. பழமை மாறாம சோஸ்திரபால எனப்படக்கூடிய ஸ்ரீ பைரவ சன்னதி தனியாக அமைஞ்சிருக்கு.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வேலியிருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.